அன்புக்குரியவர்களே, 10,000 பாட்டை சத்தாக தந்த கம்பனுக்கு இன்னும் இங்கு வித்தாகவில்லை. ஆனால் கம்பன் என்ன சொல்கின்றான்? நாராயணன் என்கின்ற பரம்பொருளினுடைய பெருமை என்பது ஆழிசூழ் கடல் போல பெரிசு. இந்த உலகத்தில் பறந்து விரிந்த கடல் போல பெரிசு. அவ்வளவு பெரிய பெருமையை நான் எப்படி சொல்கின்றேன் என்றால், சிறுபாத்திரத்தில் உள்ள பாலை பூனை நக்கி குடிப்பது போல என்னால் முடிந்த வகையில் சொல்கின்றேன் என்று கம்பநாட்டாழ்வார் எழுதுகின்றார். ஆனால் நம்ம வேடிக்கையாக சொல்வோம், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்பார்கள். அதான் பாரதி சொல்வான், கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. கம்பன் இந்த மண்ணில் அவதாரம் செய்ததனுடைய நோக்கமே நாம் கல்வியில் தவத்தில் மேன்மையோடு இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்கு. அப்பேற்பட்ட கம்பனுடைய கவி வண்ணத்தில் மேலோங்கிய காப்பியம் ராமகாதை. அந்த ராமனில் அறம் பேசினோம், வீரம் பேசினோம், சகோதர பாசம் என்று பல விஷயங்கள் பேசிய நாம் கம்பன் காட்டக்கூடிய ஒட்டுமொத்த பெண் பாத்திரங்கள். நம்ம வெறும் சீதையின் பெருமை பார்த்திருக்கோம், தாடகையினுடைய விஷயம் பேசியிருக்கோம், வாலி வதை குறித்து பேசியிருக்கோம். ஆனால் ஒட்டுமொத்த கம்பனின் பெண் பாத்திரம் குறித்து ஒரு அலசல். முதன்மைக்குரிய 3 பாத்திரங்கள் கைகேயி, கோசலை, சுமத்திரை. உங்களுக்கு தெரியும், இந்த கைகேயி பெற்றெடுத்த செல்ல பிள்ளைகள் 2 பேர், பரதன், சத்ருக்குணன். சுமத்திரை பெற்றெடுத்த இனிய மகன் இலக்குவனன். கோசலை பெற்றெடுத்த குலமுத்து, நடையில் நின்றுயர் நாயகன், அழியா அழகன், அவதார புருஷன் ராமச்சந்திரமூர்த்தி. இந்த 3 முதன்மைக்குரிய பெண் பாத்திரம் கைகேயி, சுமத்திரை, கோசலை. கோசலை கொஞ்சம் பேசப்பட்டால், சுமத்திரை அங்கங்கே பேசப்பட்டால், கைகேயி காப்பியத்தில் பெரும்பங்கு வகித்தாள். காரணம், ராமனை பயத்த எனக்கு இடருண்டோன்னு சொல்கிறான். ராமனை வளர்த்தேன்னு இல்லை, ராமனை பெற்ற எனக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கைகேயி கோசலையின் மணிவயிற்றில் ராமன் பிறந்தாலும் அவளை வளர்த்த அன்னையாக வாழ்ந்தவள் இந்த கைகேயி. அப்படிப்பட்ட கைகேயி பாத்திரத்தை கம்பன் அப்படி படைத்து காட்டினான். கூனி எனும் சிறு பாத்திரம். அவளுடைய எண்ணமும் கூன் என்பதற்காகத்தான் அவளை கூனியாக படைக்கின்றான். சின்ன வயசில் ராமன் மண் உருண்டி விளையாட போது அவருடைய முதுகில் பட்டது, அதை மனதில் வைத்து வேறறுத்து விட்டால் என்று ஒரு காப்பியத்தை அப்படியே டெவலப் பண்ணுறதுக்கான காப்பியத்தினுடைய தொடர்ச்சிக்கு யாருடைய பங்கு அதிகம் என்றால் இந்த கூனி என்கின்ற இந்த மந்திரையினுடைய பெரும் சூழ்ச்சிதான் காரணம் என்று கம்பன் சொல்கின்றான். அடுத்து கற்பின் கலனி சீதா. சீதாமா பாத்திரத்தை பொறுத்தவரை அதன் வரை தமிழ் சமூகம் பேசப்பட்ட அறத்திலிருந்து மாறி பிறன்மனை நோக்கா பேராண்மை, அதுதான் உண்மையான அழகு என்பதை வலியுறுத்திய காப்பியம் கம்பராமாயணம். இந்த 2 பிறவிக்கு 2 மாதரை சிந்தையாளும் தொடேன் என்கின்ற வார்த்தைக்கு வளம் சேர்த்த பாத்திரம் சீதை பாத்திரம். வனாந்திரத்திற்கு செல்ல வேண்டிய பெண்ணா அவள்? மாட மாளிகை கூட கோபுரம் என்றாலும் நின் பிரிவினும் சுடுமோ அப்பெருங்காடு என்று போனவள். அத்தோடு மட்டுமல்ல, அள்ளல் மாக்கள் இலங்கையது ஆகுமோ எல்லை நித்த உலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன் தூயவன் வெள்ளி நாற்றலுக்கு மாசென்று வீசினேன் என்று கற்பின் கழனி துன்பத்தை துயரத்தை பொறுத்து கொண்டு பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று கணவனுடைய வெற்றிக்காக தன்னை கரைத்து கொண்ட பெண் பாத்திரம் மண்டோதரி. அவள்தான் காப்பியத்தின் எதிர்நிலை பாத்திரத்தினுடைய துணைவியார். 10 தலை ராவணன், ஒத்த தலை ராமனுடைய வீரத்திற்கு முன்பு அப்படி விளையாடும் வெள்ளி நாற்றலுக்கு பெயர் பெற்றவன். அவன் எல்லாவற்றையும் 10 தலை வாரண பொருந்த மார்பு வரையனை எடுத்த தோள். ஆனால் அவன் போர்க்களத்திற்கு போவதற்கு முன்பு அறம் பேசி அழுது புடம்பி ஒரு இயல்பான பெண்ணுக்குரிய பாத்திரமாக கம்பனின் தூரிகை பட்டு மின்னிய பாத்திரம் மண்டோதரி. சூர்ப்பனகை ராவணனின் உடன்பிறந்த தங்கை. சில பேர் உடன் பிறந்தே உயிரெடுப்பார்கள்பாங்கள்ல, அதுக்கான பாத்திரமாக சூர்ப்பனகையை காட்டினான். இந்த பஞ்சவடியில் போய் முதல்ல ராமனுடைய திருமேனி அழகில் லக்ஷ்மணன் மேலே இப்படியெல்லாம் இவங்களால் ஈர்க்கப்பட்டு ராமனை அடைவதற்கு ஆசைப்பட்ட இவள் மூக்கறுப்பட்டு வந்தாலும் அண்ணனிடத்தில் மூர்க்கமாக மாற்றி
சீதையை உனக்காக கவர்ந்து வர நினைத்தேன், அதனால் பட்ட துன்பம் என்று காப்பியத்தின் திருப்பு முனை ஏற்படுத்திய பாத்திரம் இந்த சூர்பனகை. அகல்கியின் ஒரு பாத்திரம், சிறு பாத்திரம். ராமனுடைய மேன்மையை, ராமனுடைய பாதார விந்தத்தினுடைய பெருமையை பேசப்பட்ட பாத்திரம் இந்த அகலிகை. ஆரம்பத்தில் தாடகை, அவள் ஒரு பெண் அரக்கி. பெண்ணிடன் போர் புரிவது நியாயமா முறையா என்று ராமன் சிந்தித்த போது குலகுரு இல்லை, இவள் அரக்கி என்று காட்டிய பாத்திரம். இவை எல்லாவற்றிற்கு மேல் வாலி வதைக்கு முன்பு ஒரு சிறு பாத்திரம், வாலியினுடைய மனைவி தாரையை வைத்து கம்பன் பேசுவான். வாலி வாலி, வலிய வந்து சுக்ரீவன் உன்னை போருக்கு அழைக்கின்றான் என்றால் இதில் ஏதோ சூதும் வாதும் இருக்கிறது, ராமன் துணை கொண்டு வந்திருக்கிறான் என்ற பிறகு வாலி சொல்வாள், பெண் என்பதால் பிழைத்தாய், போ போ என்று தாரையை சொல்வதாக. அந்த பெண்ணுக்கே உரிய இயல்போடு பெண் பாத்திரங்களை படைத்து படைத்து முத்துமணி மாலையாக கோர்த்து ராமாயணம் என்கின்ற மேன்மையை நமக்கு சூட்டி தமிழன்னையை பெருமை சேர்த்தவன் கம்பன். அவனுடைய கம்பராமாயணத்து பெண் பாத்திரங்களை படித்து பயன்பெறுவது ஆனந்தத்தின் பேரானந்தம். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.